நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய மாண்பும் மாபெரும் வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்ற பேரவைக்கு நம்மையும் நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அனுப்பின நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தாயன்புமிக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலுரை வழங்க வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 17வது மாமன்றத்தில் அதிகப்படியான 12 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்தில் நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசின மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நன்றி. எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.